கலிமா தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யீ வயுமீது பியதிஹில் خير وهو على كل شيء قدير மாஷாஅல்லாஹ். கலிமாவாக இருந்தாலும் மாஷா அல்லாஹ் உச்சரிப்பு என்பது குர்ஆனுக்கு மட்டும் சொந்தமானதா? கலிமா சொல்றதாக இருந்தாலும் வேற 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 மாஷா அல்லாஹ். அதுதான் யாருக்கு பிடிக்கும்? யாராவது கேட்ட ஸ்பீடா சொல்லுவீங்களா? உச்சரிப்பு இல்லாம சொல்லுவீங்களா? சரி, இப்ப இந்த கலிமாவுடைய சிறப்பு சொல்றேன். யாராச்சும் இன்னைக்கு ஒரு டாஸ்க் வச்சுக்கோமா, இந்த கலிமாவை இன்னைக்கு யாரெல்லாம் சொல்லலாம் நினைக்கிறீங்க? இன்ஷா அல்லாஹ். நபி என்ன தெரியுமா சொன்னாங்க? யாரு ஜஸ்ட் 100 தடவை இந்த கலிமாவை சொல்றாங்களோ, எத்தனை தடவைமா? ஸ்பெஷலா அல்லாஹ் 100 நன்மைகளை எழுதுவான். எத்தனை நன்மைகளை? சரி, கலிமா சொன்னா நன்மை கிடைச்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காத, 100 பாவங்களை மன்னிப்பான். நீ கலிமா சொன்னதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? ஓகே தம்பி, 100 தடவை சொன்னியா, 100 நன்மை, அப்படித்தான் இருந்திருக்கணும். ஆனா பிளஸ் என்ன கிடைக்குது? மன்னிக்கப்படுது. சரி, அது மட்டுமல்ல, அன்றைய நாள் முழுக்க ஷைத்தானிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த கலிமா தௌஹீத சொல்றதுனால. கலிமா சொல்லலாமா? இன்ஷா அல்லாஹ். சரி, இதை விட இன்னொன்னு சொன்னாங்க நபி. இந்த கலிமா நான் மட்டும் சொல்லல தம்பி, இந்த கலிமாவை எனக்கு முந்தி வந்த வாழ்ந்த எல்லா நபிமார்களும் சொல்லி இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். எப்படிமா? அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்